Hi everyone, this is Quest for Truth. I'm Dr. Prem. After a long time, we're again into another sharing, and this we are doing in 2021. We have been through hard times in 2020, but the Lord has been so faithful that He has guided us, protected us, preserved us, and most essentially, He was a provider. எல்லா தேவைகளையும் நம்ம ஆண்டவர் நம்மளை சந்திச்சார். எல்லா நோய்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவர் நம்மளை விலக்கி காத்து கொண்டார். இதுக்காக நம்ம ஆண்டவர் துதிக்க வேண்டியது இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிப்போம். எல்லாருக்கும் ஒரு ஹார்ட்டில் எல்லோரும் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டாங்க. என்னென்னா 2020 ரொம்ப கஷ்டமான ஆண்டுக்குள்ளாக நம்ம சென்றோன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது. இந்த 2021 2021 ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வச்சுருக்காரு அப்படின்ற காரியத்தை குறித்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு வாஞ்சை உண்டு. ஆனாலும் இன்றைக்கு ஆசீர்வாதம்ன்றத பேச்சுக்களோட நான் ஒரு சிறிய ஒரு எக்ஸார்டேஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சின்ன காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 2021 நம்ம பார்க்கும் பொழுது சில வசனங்களை மட்டும் நான் காமிச்சு கொடுத்து நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். Let me read it. பவுல் எழுதுகிறார், We are troubled on every side, yet not distressed. We are perplexed, but not in despair. Persecuted, but not forsaken. Cast down, but not destroyed. தமிழில் வாசிக்கலாமா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறேன். பவுல் எழுதுறாரு, We are troubled on every side but not distressed. Yet not distressed அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்றைக்கு 2020 நம்ம எப்பக்கத்துலேயும் ஃபைனான்ஷியலாக, ஹெல்த் சைட்லேயும் சரி, நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, நம்மளுடைய சுப்பீரியர்ஸு சில பேருக்கு ஜாப் லாஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. ஸோ எப்பக்கத்துலேயும் நெருக்கப்பட்டோம். ஃபைனான்ஷியலாக ரொம்ப சில பேர் நம்ம நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் சென்றிருப்பீங்க. சில காரியங்கள் சபை மூடப்பட்டு இருக்கிறது. நம்ம சபையில் போய் ஆராதனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் புதிய வழிகளை நமக்கு திறந்து கொடுத்தார். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார். அதாவது ஆசீர்வாதமான நேரங்களில் ஆண்டவர் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணது, அவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துனது முக்கியம். அது மாத்திரம் முக்கியம் இல்லை, எப்பக்கத்தில் நெருக்கப்படும் பொழுது நம்ம ஆண்டவரை சார்ந்து இருப்போமானால் பவுல் சொல்லுகிறது போல நாமல் we will not be distressed. We would have been perplexed, but we will not be in despair. We would have been cast down, but we will not be destroyed. எப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அப்படிதான் இந்த 2021 we may be troubled on every side. Still the Lord will not allow us to be distressed. We should not allow ourselves to be distressed. Let us move on with the strength of the Lord and in the faith of the Lord. விசுவாசம் என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கைனால் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலை மட்டும் நம்ம ஆண்டவர் மேலே ஆண்டவரே என்னை காப்பாற்றிடுவார், ஆண்டவர் எல்லாம் எனக்கு செய்வார் அப்படின்னு நினைக்கிறது விசுவாசம் இல்லை. கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும் பொழுதும் நம்ம விசுவாசம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்கிறார், தேவன் அதை கனப்படுத்துகிறார். ஸோ பவுல் அப்படிப்பட்ட வசனத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறார். இந்த 2021 கூட நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் 2020 நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை நம்ம மறக்கவே கூடாது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போவதில்லை. அது எப்படிப்பட்ட ஒரு இதை எனக்கு ஒரு ஞாபகம் வருதுன்னா, ஏன்ஷியன்ட் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இருந்த காலத்தில் இஸ்ரேல் காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, ஒலிவ மரத்துலேருந்து ஒலிவ மர அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து அந்த பழங்கள்லேருந்து
எண்ணெய் எடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய இது மாதிரி ஒரு வெசல் மாதிரி கல்லுக்குள்ளே வச்சுட்டு இன்னொரு பெரிய வெயிட்டான கல் வச்சு அதை நசுக்குவாங்க. அதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு இடத்துல வந்து சேரும். ஸோ அந்த ஒலிவ மர அந்த அந்த இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் இருந்து இருக்கும்போது பெரிய வெயிட் வச்சு அதை க்ரஷ் பண்ணுவாங்க. Olive fruits will be crushed over by the heavy stone. When that heavy stone crushes it, the olive oil, which is very very costly during those days, even during our days, is very costly. அதை நசுக்கும் பொழுது, க்ரஷ் ஆகும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்காது, பார்க்குறதுக்கும் ரொம்ப கடினமான சுச்சுவேஷன் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கஷ்டம்தான். பட் the one which comes out of that olive fruit is one of the precious thing. It's one of the precious thing. இந்த ஒலிவ எண்ணெயை ஆதி இஸ்ரவேலர்கள் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரேட் ஆயில், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேடுன்னு பிரித்து ஃபர்ஸ்ட் கிரேட் ஆயில், ஹையஸ்ட் கிரேட் ஆயிலை வந்து இன்னுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஆலயத்தில் யூஸ் பண்ணாங்க. எருசலேம் ஆலயத்தில் கொண்டு போய் அங்கே என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து இப்போ மெனோரா அப்படின்ற அந்த இதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஆயில் எடுத்துகிட்டு போயிட்டு எப்பொழுதுமே இரவு பகல் எல்லா சமயத்துலையுமே வந்து எரிகிற எண்ணெயாக அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் ஆயில் யூஸ் பண்ணாங்க. செகண்ட் கிரேட் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீலிங்காக. It is said that olive oil is used for healing and cleansing. So they used it for healing. அவங்களோட உடம்புல எந்த இடத்துல காயப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒலிவ எண்ணெய் போடுவாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் கமர்ஷியல் யூஸ், குக்கிங் யூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தப்படக்கூடியதான ஒரு எண்ணெயாக அந்த ஒலிவ எண்ணெயை யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கு நாம் நசுக்கப்பட்டாலும் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் ஆகிய நாம் நசுக்கப்பட்டாலும் தேவன் அதிலிருந்து ஒரு பெரிய சுகந்த வாசனையுள்ள அநேகருக்கு ஆசீர்வாதமாக வரக்கூடிய ஒலிவ எண்ணெயை ஆண்டவர் நம்மை அதே போல we may be crushed like an olive fruit, but yet the olive oil which comes out of that, ஆண்டவர் அது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற விசுவாசமும் ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது அது அநேக காரியங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவதாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய ஆலயமாகிய நாம் தேவனுக்கு மகிமையாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். ரெண்டாவது, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, மற்றவர்களுடைய கிளென்சிங் அண்ட் மற்றவர்கள் ரட்சிக்கும்படியாக, மற்றவர்களுடைய காயங்கள் ஆறும்படியாக நம்மை பயன்படுத்துவார். 1 கொரிந்தியர் நம்ம பார்ப்போம், அந்த வசனம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதை பாருங்க, ஏன் வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களை அனுமதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, I'll read that. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 Corinthians 1:4. Who comforts us in all our tribulation, that we may be able to comfort them which are in any trouble by the comfort wherewith we ourselves are comforted of God. படிக்கிறீங்களா தமிழ்ல? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். Fantastic. So he is the God who comforts us in all our tribulation, so that எதுக்காக நம்மளை வந்து ஆண்டவர் வந்து தேற்றுகிறார்? நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம வந்து ஒரு ஆண்டவர் வந்து சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் எதற்காக அனுமதிக்கிறார்? எதுக்காக? why is that moment of weakness? Because so that the perfection of his strength will be shown in our life. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சில வீக்கான சுச்சுவேஷன்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் வருது, கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ்? why that moment of weakness அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so that his strength may be revealed in our life. அதனால தான் பார்த்தீங்கன்னா, எதுக்காக அனுமதிக்கிறார், எதுக்காக நம்மளை தேற்றுகிறார்னா, அந்த தேற்றுதலை வைத்து மற்றவர்களை நாம் தேற்றுவதற்காக ஆண்டவர் வந்து
நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதான ஒரு எண்ணெயாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிறார். தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். இப்படியாக தேவன் அந்த ஒலிவ மரத்திலும் அந்த ஒலிவ மரத்திலிருந்து வருகிற அந்த பழங்களிலும் அந்த ஒலிவ எண்ணெயிலும் எவ்வளவு பெரிய சத்தியம் இருக்குது என்பதை தன்னுடைய வசனம் மூலமாக காமிக்கிறார். ஒலிவ மரம் இஸ்ரவேலை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டில். இன்றைக்கு தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சுட்டி காமிக்கிறார். இதே போல இந்த 2021 நாம் சோர்ந்து போகாமல் தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு தேவனுடைய மகிமையான சரீரம், இன்றைக்கு தேவனுடைய மகிமையான இந்த சபை ஆகிய நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால், இதே ஒலிவ எண்ணெய் போல நம்மளுடைய வாழ்க்கையும் அதே we may be crushed, but the same oil which was used for the glory of God, maybe in a similar way we will also be used in the same way for His glory when we commit our life to Him. So I encourage all of you not to be discouraged. Let us go into this 2021 with all hope and with all faith in the Lord Jesus Christ, because He is a God of all comfort. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:5 படிப்போமா? 34:5. சங்கீதம் 34:5 படிப்போம். நம்மகிட்ட பார்த்து நம்ம முடிப்போம். சங்கீதம் 34:5. They looked unto Him and were lightened, and their faces were not ashamed. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் என்றைக்குமே வெட்கப்பட்டு போகாது அப்படின்றது. இன்றைக்கு நாம் முக்கியமான ஒரு காரியம் நாம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த சத்தியங்கள் மூலமாக தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். தேவனுடைய முகத்தை நாம் பார்த்தோம் என்றால் அந்த முகம் என்றைக்குமே வெட்கப்பட்டு போகும். ஸோ ஐ என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ டு ஸ்டே இன் த ஃபெய்த். டு நாட் பி டிஸ்கரேஜ்ட். ப்ளீஸ் spend more time with the Lord, spend more time with the fellowship. தேவனுடைய ஜனங்களோடு அதிகமாக ஐக்கியம் கொள்ளுங்க. தேவனுடைய வசனத்தில் இன்னும் அதிகமாக நேரத்தை செலவிடுங்க. இன்னும் அதிகமாக ஜெபத்திலே அதிகமாக நேரத்தை செலவிடுங்க. இந்த காலம், these are not ordinary times. These days are definitely biblical times where we are going to see the coming of the Lord. தேவனுடைய வருகையை பார்க்கிற ஒரு ஜனமாக நாம் இருக்க போகிறோம் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஸோ நாம் ஜெபத்திலும் தேவனுடைய வசனத்திலும் தேவனுடைய சத்தியத்திலும் அதிகமாக தரித்திருப்போம். ஸோ லெட்ஸ் நாட் லீவ் த ஃபெலோஷிப், லெட்ஸ் நாட் பி டிஸ்கரேஜ், லெட்ஸ் கீப் ஃபெய்த் அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன். பவுல் சொல்லுகிறது போல, லெட் அஸ் மூவ் ஆன், லெட்ஸ் பிரஸ் ஆன் and let us live an overcoming life. So I encourage all of you to walk in faith. Let's not be always obsessed with blessing. ஆசீர்வாதம் என்று நம்ம உலக பிரகாரமாக மெட்டீரியலிசம் நோக்கி போகாம தேவனுடைய வசனமும் அவருக்குள்ளாக ஐக்கியம் வைக்கிறதுலையும் நம்ம அதிகமாக நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதை நான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ I encourage all of you. So till we come with another sharing, please join us. Please be encouraged in following God's words, and also please pray for this ministry so that God would be using us for the glory of God. And also please encourage your friends and your church believers to subscribe to this channel so that they would get God's word in the right time. And you can always put the bell on so that you will get the notification at the right time. May God be with you.